அரிகரி கோவிந்தா வஞ்சி வந்தாரே கூற வஞ்சி வந்தாரே வஞ்சி வந்தாரே வந்தாரே கூற வஞ்சி வந்தாரே கூற வஞ்சி வந்தாரே வஞ்சி வந்தாரே கூற வஞ்சி வந்தாரே வஞ்சி வந்தாரே கூற வஞ்சி வந்தாரே கொஞ்சி பேசி சின்ன கொந்தையாடி மாறி என்னடா கண்டிதான் நீ தள்ளி போன அவர் எப்படி வருவாரா கொஞ்சி பேசி சின்ன கொந்தையாடி மாறியில் கொஞ்சி பேசி சின்ன கொந்தையாடி மாறியில் கொஞ்சி பேசி சின்ன கொந்தையாடி மாறியில் யாரிக்க தூவை கூவை குச்சி தூரங்க வஞ்சி வந்தாரே கூற வஞ்சி வந்தாரே கைகாயில் மாடப்பூ ராஜாரை என்ன பாரு அவராத மந்திரே திரிகூடை மந்திரே திரிகூடை கைகாயில் மாடப்பூ ராஜாரை அந்த நமக்கு இல்லாத அக்குமாரி சோரங்கள் அந்த நமக்கு இல்லாத அக்குமாரி சோரங்கள் அரசரிக தூவை தூவை குச்சி தூளங்க வஞ்சி வந்தாரே புற வஞ்சி வந்தாரே Torugo, Raka Pachabu, Lakarago. Akarena Torugo, Raka Pachabu, Lakarago. Akarena Torugo. Pachabu la carago Singa gili gili pai Sagadani turandi Singa gili gili pai Sagadani turandi Ara sariga kubai kubai Kuchi turanga vangi வஞ்சி வந்தாரே கூற
யார் வச்சு தண்ணிடுமா ఒరే నాయన ఏంట్రా అయ్యే ఒట్టి తమ్ముడు అయ్యే ఒరే అయ్యే ఒరే అయ్యే కేంద్ర బట్ట ఒరే పెరుగుదే எவ்வளவு பட்ட கிட்டுந்தா ஒரே ஒரு பெருக்குதே பெரியாளு ஓ நாய்க்குதே நாய்க்குதே அட்ல தப்புடா அத சொல்றான்றதுக்கு நீ போய் எங்க போய் செக்க போற ஒரே ஐயா ஒரே நாயினா ஓ பெர்மன்ட் ஐயா ஒரே நாயினா நான் யார் தட்ட ஐயா எட்ட வந்து ஐயா எட்ட வந்து ஐயா அட்ல கவுக்கந்த செப்பேந்திரா ஐயா ஓ செப்பேந்திரா ஐயா இது போய் எப்படி செப்பற அது எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியல அது வேற தால் போர்ல ஒரு பேர் கை விட்டுக்கிட்டா அது பாஷை பொன்மேட்டிக்கு பேசும்போது இப்படிதான் பேசுவாங்க அது நல்லதண்டா எல்நீர் சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க அது எல்நீரா ஆமா சாண்ட வாங்கறதமா எல்நீரா எல்நீர் சில்லுன்னு இருக்கும் ஆனா இது சுட இருக்கும் சுட ஆனா உப்பு கறிக்கும் ஒரே நாயினா ஒரே நாயிரே ஒரே நாயினா நான் ஏன் தட்றேன் எட்ட வந்து சொல்றேன் எட்ட தப்பு சொல்றேன் அட்ட கவுக்கத செப்பேந்திரா ஒரே நாயினா ஊர் என்ன வேலை செய்ய ரப்பியா இரு அதுக்கு ஒரு ஆளுக்குறாங்க கேளு தம்பி மகேந்திரா அது என்ன அது அதெல்லாம் நமக்கு வாட்டப்படாது அந்த சமாச்சாரம் வந்து உனக்கு தெரியும் என்னால தள்ளி விடுறாங்க ஒரே நாயினா ஒரே தண்டு மந்திரி எത്ര குதிரைங்க தண்டு மந்திரி எത്ര குதிரைங்க ஒரே சோதரர்கள் நாகரிகங்க ஏம்பா சரியான பொல்லாத தொல்லையாக்குதாப்பா என்னமா சொல்ற நீ ஒரே நாயினா ஓ கர்மந்திரிங்க என்னமா சொல்ற என்ன கர்மாந்திரம் ஆமா ஒரே ஒரு பொன்மேட்டி நாம 3 பேர் இருக்கிறோம் ஆமா 3 பேரே சமாளிக்குதாப்பா தப்பு இந்த பிள்ளைங்க வந்து தப்புறாங்க அவரு சாப்பிடுற மாதிரி உன்னை சாப்பிட இந்த பிள்ளைங்க வந்து தப்புறாங்க அவரு சொல்றாங்களே அது மாதிரி சொல்லு ஒரே செப்பேந்திரா அவங்க 2 பேரும் பிளக்கா அவங்க அந்தமா பெரிய மனுஷன் ஒரே நாயினா கிட்ட வா ஏன் உத்தரவு சாட்டாத்துறாங்க பண்றாங்க காதா ஒரே நாயினா ஏன் சொல்றாங்க ஒரு நாய்க்கு நான் கையறாங்க ஏன் சொல்றாங்க எனக்கு முருகா கை வைக்காத மேல ஒரே நாயினா மேல கை வைக்கறாங்க ஓ கொத்தின மூஞ்சில வைக்கறாங்க ஓ சாட்டாத்துறாங்க பண்றாங்க ஓ காதா ஏன் தாங்க ஓ நாய்க்கு ஓ காய்க்கு ஒரே மேல கை வைக்கறாங்க ஓ சாட்டாத்துறாங்க பண்றாங்க மூச்சு விட்டு தான் பேசமா நீ பெரிய மனுஷன் சொல்லிட்டு நீ அங்க போய் கை வச்சு பாரு அதனால வந்து இவ்வளவு கேள்வி உனக்கு ஏமா மூச்சு விட்டு தான் பேச ஒரு நாளா ஓ அக்கத்து கொஞ்சம் பண்றாங்க புரியல நீ ஓ அக்கத்து கொஞ்சம் பண்றாங்க சொன்னாங்க ஒரு அக்கத்து கொஞ்சம் பண்றாங்க அக்கத்து கொஞ்சம் போன் வந்து
அக்கா தங்கச்சி அவட பிறந்தவங்க நாங்க. ஓ ஆடவும் இல்ல பிறந்தோம் ஓ பர்தனங்க ஆமா. யாரே ஐயே வசங்க நான் ஏவுத ஐயே எட்டு பத்தி சொல்ற ஐயே எட்டு பத்தி சொல்ற ஐயே கவுங்க தப்பன் ஐயே என்னதான்பா பேசுறது? வா வந்துட்டா பார் ஏய் பா வந்து நான் அர்த்தம் கொடுறேன் நான் ஓ எட்டு ஐயே ஒரே புத்திர ஆக்குன ஐயே நாக முக்காத்து ஒரே ஒரே புத்திர ஆக்குன ஐயே ஏன் சொல்ற ஏதோ புத்திர ஆக்குன ஐயே இப்ப நீ ரெண்டு பேரும் ஆளுங்க வாட்டு சாட்டு பார்த்தாங்க ஆமா. ஏன் வந்துக்கிறீங்க பத்தி பார்த்தேன் டேய் அது எங்க வைக்காத இடத்துல கை வச்சா எப்படிடா ஒரே ஐயே சொல்ற ஐயே நமக்கு ஓட்டப்படாதுமா ஒரே ஐயே ஒரே நைனோ நான் யார் என்று தெரிகிறதா கொத்து தெரிஞ்ச ஆமா. ஒரே நைனோ இது ஆதில் வந்த வடிவம் கிடையாது பேர்பாதில் வந்த வடிவம் ஆதில் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவருக்கு மனைவியாக கூடிய பாஞ்சாலன் செய்த ஏகத்தில் உதித்த அழகு திரு பாஞ்சாலி அழகு திரு பாஞ்சாலி என்ன ஆகும் தெரியாது கையை கேட்டு அடிப்பம்மா ஓ கையை கைட்டிட்டு அப்படியே அனுப்பி ஐயே கையை கேட்டு ஏன்டா அடிக்கிற பேண்ட் கேட்டு ஆட்டா எதுக்கு சொல்றது தெரியுதா அவன் ஓட மாட்டான் பேண்ட் போட்டுங்கிறான் அதனால ஏமா பேண்ட் சிக்கும் பஞ்ச பாண்டவர் அப்படின்னு சொன்னா பஞ்ச பாண்டவர் 5 பேர் ஆமா. அதாவது 6 பேர் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்த நாளே கிடையாது ஆமையே நீ பார்த்தா கொச்சையாக்குற தலை மேல கூட நீ குறைச்சி பாஷை பேசுற உன்னை போய் துரோகம் பண்ண யாரு நம்புவாங்க ஒவ்வொருத்தருக்கு பங்காளி போராட்டம் இன்னமும் வர்றது கிடையாது ஆமா ஆமா பங்காளி போராட்டம் பாடியில போறவர்ல வர்றது கிடையாது நம்ம சொல்றது இல்ல பெரியோர் சான்று பங்காளி போராட்டம் மட்டும் பாடியில போறவர்ல விடாதான் என்ன ஒரு பங்காளி இப்படி வந்தாலும் ஒரு பங்காளி தேர்மரா போடுவோம் அவனை வேண்ட வேலைக்கு சரியா போடும் ஆமா ஓ நம்ம தான் நீதி நெறிகளுக்குன்னு சொல்றோம் நம்ம வீட்லயே தான் அதெல்லாம் நடக்குது என்ன பண்றது என்ன பண்றது காலம் செய்த கோலம் நடக்குது ஒரே உங்க வீட்டுல 2 பேருக்கு நடக்குது எங்க வீட்டுல பங்காளிகளே கிடையாது நீ வந்து அடுத்த ஊர் தேத்தி விட்ட ஒரே ஏன்டா இருக்குது அப்படின்னு ஆமா ஐயோ பங்காளி போராட்டமே கிடையாது 100 பேர் இருக்காங்க தாயாதிகள் ஆமா. அவங்க தான்பா எங்களை திருத்திட்டாங்க நாங்க மற்றவர்களை திருத்தவில்லை இல்ல கானகத்தில் வந்து காலத்தை கழித்து என்னமோ எங்க விதிவசம் பிரம்மன் இப்படி எழுதிட்டான் ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மன் தான் விதி எழுதுறான் ஆமா ஆமா பிரம்மனுடைய லல்லாட்ட பிரகாரம் இப்படி வந்து காலத்தில் கழிக்கின்றோம் ஆமா அப்படி எதற்காக இந்த கோலம் தாயாதியால எடுத்தோம் சூதமாறினான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் எங்க அண்ணா இருந்தாரு சூதமாடி நாடு நகரத்தை பறித்தான் 12 ஆட்டமாடினார் தர்மர் 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாச பெண்ணை வைத்து ஆடிய தவறென்று காட்டில் திரிய வேண்டும் என்று உச்சலிக்கு எழுதி கானகத்தில் ஓட்டி விட்டான் அவன் வார்த்தை சிரமது கொண்டு கானகத்தில் காலத்தை கடித்து வரும்போது 11 வருடம் முடிந்து விட்டது இன்னும் 1.5 வருஷம் கழிச்சா நாட்டுக்கு போக வேண்டும் என்று மனக்கருத்தாக நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் சதி செய்து விட்டான் துரியோதனன் என்ன நாங்கள் இறந்ததாக சொன்னான் சகுனி சொன்ன உடனே எங்களுக்கு தொடர்ந்ததோர் கருமகாரியம் செய்கின்றான் கருமகாரியம் செய்வதை பார்த்தார் என்னுடைய அண்ணா பார்த்து எங்களிடத்தில் சொல்லிவிட்டார் அதை நிறுத்த வேண்டும் என்றால் யாரால் முடியும் என்று கேட்டேன் அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா 5 ராஜாக்கள் அவங்களால முடியாது உன்னால் தான் முடியும் என்று சொன்னார் அண்ணா பெண்ணாக பிறந்தவள் எப்படி போவன் என்று கேட்டேன் இந்த உருவத்தை மாற்றி நீ குரத்தியாக போவன் என்று சொன்னார் அண்ணா யமுனாபுத்திரா நதிக்கரையில் இறங்கினேன் அரியரி கோவிந்தா என்று முதல் முழுக்க முழுகினேன் அண்ணா போல பச்சை நிறமேனி வந்து விட்டதா நீலமேக சாமல ரூபம் வந்து விட்டது 2வது முழுகினால் சிரசில் குடிக்குடை 3வது முழுகினால் மடியில் குழந்தை வரும் சொன்னார் 2 முழுகின 3வது முழுகலாம் நினைச்சா சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி 2 பேர் பூந்துட்டீங்க புரியுதா சொல்லிட்டாங்க யார்கிட்ட சொல்ல போற யாரு நான் யார் என்று உங்கள் இருவருக்குமே எங்க அண்ணன் அருளினால் மறந்து போக கடவுது மறந்து போக கடை கடை இல்ல
மறந்து போக கடவது. உங்க நாவினால் நான் யார் என்று சொன்னது தெரியக்கூடாது, செவியில கேட்ட விஷயமே தெரியக்கூடாது. நான் யார்? என்னம்மா சொன்னா? நான் யார் தெரிகிறதா? குரத்தி. குரத்தி. இப்போது எங்க அண்ணன் குழந்தைய வராரா பார்க்கணும். பார்க்கட்டுமா? அருகே கோவிந்தா. அருகே கோவிந்தா. அரியர் கோவிந்தா. கோவிந்தா. குழந்தை தூக்கி எத்தனை ஒரு தூக்கி சொல்றேன். கொஞ்சம் ஹரிஹரி முகுந்தா கோவிந்தா அச்சுதானந்தா வைகுந்தா. ஹரிஹரி உனையே எனையே திரபினா. ஹரிஹரி உனையே எனையே அதிகார் பாயேன் செய்யே. ஹரிஹரி முகுந்தா. அருணையில் கடலே விடலே கதியன பொருளே பொருளே. பிறகு சூழ்நிலையும் ஒன்று வச்சு ஆரம்பிக்கிறேன். அவரு போய் தேடி ஓடுறாரு, இந்த பக்கம் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு. அண்ணன் குழந்தை வந்திருக்காரு பத்தியா? அண்ணனே குழந்தை வந்துட்டாரு. இந்த குழந்தைக்கு தான் தெரியுமா நம்ம கிருஷ்ணரா போறோன்னு? இல்ல இந்த குழந்தைய பெற்ற தாய்க்கு தான் தெரியுமா இந்த குழந்தை வந்து பகவானா போவது தெரியுமா? தெரியாது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனா அந்த தெய்வத்துக்கு ஏத்த மாதிரி வந்துட்டாரு பத்தியா எங்க அண்ணன். இப்ப எங்க அண்ணன் எனக்கு குழந்தைய வந்திருக்கிறாரு. யார் பால் கொடுக்கறது? நீதான் பால் கொடுக்கணும். புரியுதா? எங்க அண்ணனுடைய கிருபை இருந்தால் இவருக்கும் பால் சாப்பிடுவார் மாயமா. எப்படி கொடுக்கணும்? பால் குடியாடா மூளை பால் குடியாடா பரந்த லோகநாதா பால் குடியாடா. பால்குடியாடா மூளை பால்குடியாடா பரவந்த லோகநாதா பால்குடியாடா. பரவந்த லோகநாதா பால்குடியாடா. என்ன பாத்துக்கிறாங்க? அவர் மூஞ்சி போட்டு தேய்கிறாரு. அந்த பெண்ணு குறை பெண்ணு. ஆமா, அந்த பெண்ணு இந்த குழந்தைக்கு பால் கொடுக்குது. ஆமா, அத போய் பார்க்கலாமா? இல்ல மனுஷனா நீ? அவரு பால் குடிக்கிறத பத்து கண் பிடிச்சினாரு. சொல்லுமா சொல்லு. ஒருவேளை உன் முன்னாடிக்கிறா சம்சாரம் இருக்கா? உன் முன்னாடிக்கிறா இல்லையா? இருக்குது. உன் முன்னாடி உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது நான் வந்து பாக்குறேன்.
பலாத எப்படிடா பாக்கலாம்? நான் அதுக்குதான் என்ன பண்ண தெரியுமா? என் வீடே வந்து 3 தெரு போட்டு இடம் போட்டாவே என் ஊரு. அங்க ஒரு வாரம் அப்படி இருக்கு தெரு. அங்க 10 பேர் உட்காந்து இருப்பான். உன்ன மாதிரி பிள்ளைங்க உட்காந்து என்ன பண்ண தெரியுமா? சொல்லமா போட்டு மேல பாரு சாமி பாரு அம்மாண்ட போறியா? தப்பு. அப்போ இந்த அம்மா வந்து குடுக்குறாங்க, இது பாக்கலாமா? அந்த பக்கம் நீ பாரு. பெருமச்சா நான் பாக்குறேன். பஞ்சாயத்து பணம் நீ பாக்குறேன்றியா? கொஞ்சம் என்ன கொஞ்சம் தூக்கி வச்சாடா. நான் குழந்த மாதிரிமா இப்ப எத்தி தூக்கி வச்சாடுற மாதிரி இல்ல. ஒரே நைலோ எப்படி குடிக்க வேண்டும்? உஞ்சி ஒண்ணு வாயப்பா உஞ்சி ஒண்ணு வாய் கொஞ்சம் காணி வாய் திறந்த உஞ்சி ஒண்ணு வாய். கொச்சான குடுறா கொஞ்சம் கொரம்மா கொரம்மா ஏ கொரம்மா ஏ பெரியவா எனக்கு பால் வேணும். பால் பால் கூடாமா? முடியாதையா பண்றேன். வேணாண்டா கம்மியாட்டி போய் பசி இதுப்பா கொஞ்சம் பால் ஒரு பாக்கு கூட சொல்லுப்பா. எங்க அண்ணன் ஒன்று ஒண்ணு வாயப்பா ஒன்று ஒண்ணு வா கொஞ்சம் காணி வாய் திறந்த ஒன்று ஒண்ணு வா. எங்க அண்ணன் உறிஞ்சி 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 சாப்பிடணும். சாப்பிடுறாரு பாரு. எங்க அண்ணன் உறிஞ்சி 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 சாப்பிடணும். ஒரு வயிறு போச்சு போட்டாரு. அவர் தூங்கிட்டு பால் சாப்பிடல. பால் சாப்பிட்ட மழக்கம். பால் சாப்பிட்ட மழக்கம் தூங்கிட்டாரா? பால் அவ்வளவு தடுப்பாரு. என்னது பால் அவ்வளவு பச்சா சாப்பிட்டுக்கிறாருன்னா பத்தியா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாரு. அதனால அவருக்கு தூக்கம் வந்துருது. ஐயே எங்க அண்ணன் நாளைக்கு காகலான்னு பார்த்தோமா அவரு அண்ணன் போயிட்டாரு. அதுக்குள்ள சொல்லு போச்சு. சொல்லு கேளு. இல்ல கேட்டா வருவாரு. வரமாட்டாரு. அவரு புத்தி நடக்கிறாரு. அவரு இல்ல அவர் தான் போயிட்டே இல்ல நானா சாப்பிட்டோமா. நல்ல விஷயத்த சொல்ல போறேன்னு பார்த்தா இந்த விஷயம் சொல்லுவியா? எங்க அண்ணன் பால் மட்டும் சாப்பிடக்கூடாது. பாலே சாப்பிட்டு இருந்தா எங்க அண்ணனுக்கு பசி நீங்க அது வேற என்ன கொடுக்கணும் தெரியுமா? பாச்சி வேண்டுமா கட்டி சோச்சி வேண்டுமா பால் தயிர் வெண்ணெய் போன்ற சோச்சி வேண்டுமா? பாச்சி வேண்டுமா கட்டி சோச்சி வேண்டுமா பால் தயிர் வெண்ணெய் போன்ற சோச்சி வேண்டுமா? பால் தயிர் வெண்ணெய் போன்ற சோச்சி வேண்டுமா?
தயிர் வெண்ணெய் போட்டு வச்சு வெட்டுமா ரொம்ப நேரமா அந்த அம்மா சொல்லிக்குது. ஆமா. இந்த பால் தயிர் வெண்ணெய் போட்ட சோச்சி வேண்டுமா? சோச்சி வேண்டுமா? பாலு வேணாம். வேணாம். சோச்சி வேணாம். வேணாம். ஒரே வேலை. வேலை. எங்க சித்தப்பா எங்க நகரா? எங்க சித்தப்பா சிறுவேல சம்பத். சம்பத். அங்க ஒரு பாட்டில் போட்டாரு. என்ன பாட்டில்? என்ன பாட்டில்? பிராஞ்சி பாட்டில். பிராஞ்சி பாட்டில். இன்னொரு பாட்டில் வச்சுக்கிறாரு. ஆகி வச்சுக்கிறாரு. அதனால லப்பரை மாட்டி விட்டுருச்சியா? அப்படியே குடிச்சுனா இருக்கும். அப்படியே சொத்துலயே இருக்கும். அப்படியே சொத்துலாவே இருக்கும். இல்ல அந்த குழந்தை கொடுக்குறியா? இல்ல இந்த குழந்தை கொடுக்குறியா? யாருங்க? அத பாரு ஏன் பாக்குற மாதிரி மொழியில் மாதிரியே பாக்குற மாதிரி ஆள். சமதா வீடியோல போயிடுது உங்களுக்கு. சரிப்பா எல்லாம் வச்சு வேணாம். ஏம்பா நல்லா மதுரைக்கு எடுத்து விட்டுருவான். அவன் சொல்றது என்ன தெரியுமா? அந்த பாட்டில்ல பால் ஊத்தி நிப்பல் போடணும். நிப்பல் அவரு குழந்தைகளுக்காக எடுத்து வச்சுக்கிறாமா நிப்பல். அதுல நிப்பல் போடணும். இதுல லப்பர் போடணும். லப்பர் போடணும். ஆமா. எங்கிட்ட இதுக்குள்ள லப்பர் எடுத்தா என்ன லப்பர்? போ போ. ஒரே எங்க அண்ணனுக்கு ஒரு கிண்ணத்துல ஆமா பச்சரிசி சாதம். பச்சரிசி சாதம். அந்த பச்சரிசி சாதத்தை அதுல வைத்து பாலோ தயிரோ இல்ல மோரோ இத போட்டு நல்லா பிசையணும். பிசைந்து பருப்பை ஒன்னா சேர்க்கணும். ஏய் கமலா குட்டி பருப்பை ஒன்னா சேர்த்து அண்ணனுக்கு அருமையா ஓட்டணும்பா. எங்க அண்ணன் நல்லா சாப்பிடுவார். பச்சரிசி பால் நெய்யில வேற தேடி கலக்கணும். அதெல்லாம் கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? நல்லா அருமையா குண்டரிசா குண்டரிசா பாத்து ஓ குண்டாச்சு வந்து ரப்பர் கழுவி அடுப்புல வச்சுட்டு என்ன செய்யணும் தெரியுமா? நல்லா கொச்சி அரவேக்காடா வச்சு வந்த உடனே என்ன செய்யணுமா? ஒரு காப்பி மிளகாத்தூள் அதுல கொட்டி மிளகாத்தூள கொட்டி ஆச்சி மிளகாத்தூள கொட்டி நல்லா கிண்டிட்டு 4 மொத்த ஓட்டினா குழந்தை திம்முன்னு படுத்து கிடக்குமா. ஓட்டுன ஒரு பையன் ஒன்னும் ஏதுல படுத்து கிடக்குது. ஒரே அது மட்டுமல்ல எங்க அண்ணனுக்கு இடையில அமர செய்து எங்க அண்ணனுக்கு சாதம் விட்டு போது சாப்பிட மாட்டாரு. அதுக்கு என்ன சொல்லணும்? அண்ணா பூச்சிக்கார சின்ன சின்ன பொம்மை வேண்டுமா? ரூபாய் திறந்த பகுடியம்மா. சின்ன சின்ன பொம்மை வேண்டுமா? ரூபாய் திறந்த பால்குடியம்மா. ரூபாய் திறந்து பால்குடியம்மா. அண்ணா அதே பாரு பூச்சி வருது. அதே பாரு பூதம் வருது. அதோ பாரு உனக்கு கோணிக்காரன் வரானா உன்னை பிடிச்சிக்க வேணா அப்படின்னு சொன்ன வச்சுக்கோ. தெரியவே ஒருத்தன் போவான். அவன் தலையேற்றி நினைச்சு போவான். ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க? வாட்சிப்பில் நின்றுக்கணும் குழந்தை இடுப்புல வச்சுக்கணும் சாப்பாடு ஊட்டுவாங்க. அவன் தலையேற்றேன்னு போவான். லே கண்ணு குழந்தை சாப்பிடுமா? இவன் தெருவா போவான் பார். அதோ போறான் பார் பூச்சிக்காரன். அதோ போறான் பார் திருடன். அதோ போறான் பார் கோழிக்காரன். அவன் திரும்பி பார்ப்பான்.
நம்ம தலையேற்றி நினைச்சு தெரியவே போறோம். ஆமா. அந்த அம்மா சாப்பாடு விட்டுது, நம்மள பார்த்து பூச்சிக்காரன் சொல்லுதுன்னு. பூச்சிக்காரன் சொல்லுதுன்னு. அது போல எங்க அண்ணனுக்கு விளையாட்டு காட்டணும். விளையாட்டு காட்டினாலும் அப்ப என்ன பண்ணுவாரு? அழுவாரு. எங்க அண்ணா அழுவாரு. அண்ணா அழாதனா அழாதனா அண்ணா உனக்கு நீ ஏன் அழுவுற? சிரி சிரி நீ ஆழாதே சின்ன கிருஷ்ணப்பா, சிரிக்கு வந்தால் என்ன செய்வேன் பாலகிருஷ்ணப்பா. அந்த டவுர் பேஸ் மட்டும் திரு திரு நீ ஏழாதே சின்ன கிருஷ்ணப்பா, சிரிக்க வந்தால் என்ன செய்வேன் பாலகிருஷ்ணப்பா. சிரிக்க வந்தால் என்ன செய்வேன் பாலகிருஷ்ணப்பா. ஒரே எங்க அண்ணன் அப்படி அழுவாரு. அழக்கூடாதுன்னா அழக்கூடாதுன்னா நீ அழுவாதன்னா நான் இருக்கிறேன். நீ அழுவாத அழுவாத அழுவாதுன்னு சொல்லணும். எங்க அண்ணனை சொன்னா என்ன செய்வார் தெரியுமா? அழுவாரு. அப்ப என்ன பண்ணும்? அதாவது அந்த அம்மா அழுகின குழந்தை என்ன வீட்டை சின்ன குழந்தையா இருந்தா ஊர்ல ஒரு குழந்தை கூட இல்ல இருக்குது. இந்த கூத்து முதல்ல சொல்லிட்டு நினைச்சுக்க ஊரு புள்ள போல சொல்லிட்டு வந்துருப்பேன். வீட்டுக்கு ஒரு குழந்தை தூக்கியாங்க இப்ப போட்டா என்னத்துக்கா குழந்தை அடப்பா உன்ன ஒரு திருட ஒண்ணு குச்சி கட்டி பண்ணிட்டு போறாங்க. சரி சொல்லுமா. அதனால நான் இவரை நம்ம தூக்குறாரு சொல்லுவா எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால அல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்கணும். என் குழந்தை என்ன பண்ணும்? அதுக்குனே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும் தெரியுமா? குழந்தை சொல்லிட்டு என் ஊட கூற ஊடு ஊற ஊடு ஊற ஊடு மேல நிறைய ஏறி ஏறி நடக்கும். ஆமா மரகட்டை மரகட்டை நத்தை பூரா பூரா அந்த தேளு இதெல்லாம் கொண்டாந்து குழந்தையாட கொடுத்தா சும்மா முறுக்கு மாரி பொண்ணுக்குனே இருக்கும். அதுவும் பத்ததுன்னா பண்டிகை பொச்சாந்து குத்துருவேன். பன்னிகரும்பு சாப்பிடுது. பன்னீர் கரும்பு அதுக்கு பன்னிகரும்பு பன்னிகரும்பு சூப்பர். கை எங்க வைக்கிற? எங்க வைக்கிற கைய? பன்னிகரும்பு பன்னீர் கரும்பா? பன்னீர் கரும்பு சொல்லுங்க. கடிக்கணும் நறுக்கு மூதியை மூதியை எங்க அண்ணனே மறுபடியும் என்ன சொல்வேன்? ஏண்டாங்க அழறாங்கப்பா ஏண்டாங்க அழறா என்ன பூஜை செய்தேன் என்று அழறாய். கழறாய்ங்கப்பா என்ன கழறாய் என்ன பூஜை செய்தேன் என்று எங்கியறாய். என்ன பூஜை செய்தேன் என்று எங்கியறாய். கோவிந்தா தூக்கி போய் வைக்க மாட்டா கோவிந்தா.
பாட்டுல ஓடமா கோபாலு டேய் ஜாகரா ஓடுமாடா கோபால் ஒண்ணு கூட விட மாட்டான் அவன் வார்த்தை சொல்லுவான் ஒண்ணு விட மாட்டான் யார் அது எங்க சித்தப்பா இப்ப தண்ணி அங்க குடிச்சாரா இப்ப குடிக்கிறாரு இல்ல நீங்க 2 பேரும் சித்தப்பா அண்ணன் புள்ளியா என்ன மாமத்த மாதிரி விளையாடுறீங்களாப்பா சிரிக்கிற மாதிரி ஓட்ட போறான் ஒரு பட்டியா காண எப்படி சிரிக்கிற மாதிரி ஏண்டா அவன் வீட்டு பக்கம் போது ஒரு மீன் தண்ணி விட மாட்டான் வேறு தான் சுத்தமா ஏன்னா நீ வரவங்க போறவங்களாம் தானம் தரம் பண்ணுவேன் தப்பி தவிர பாண்டி பார்க்க போயிட்டு பாரு கோழிக்கறி போட்டாங்க அவன் தான் எங்கள் அப்பால ஒரு வாரம் இப்படி பேசி வந்தான் போன ஒரு நாள் 2 கண்ணி வச்சாங்க கறி பண்ணி வச்சுப்பா 10 நாள் எங்கள் அப்பாவை கூட்டி அவ்வளோ ராசி எங்கள் அம்மா இதெல்லாம் சாப்பிடுவீங்க பா பா நல்லா அடிக்குமா பா பா போய் பெருமிட்டா ஆறு நம்ம கம்பெனியில் எப்படிக்கிறாங்க பத்தியா சும்மா எப்படி இல்ல ஒரே ஐயா அடுத்தவங்களை பார்த்து வயிறு அது ஒண்ணும் ஆகாது அவன் எவ்வளவு இருப்புமா சம்பாதிச்சு வைக்கிறானோ ஆமா 50 சென்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு பாரு 50 சென்ட் இல்லமா 50 சென்ட் இல்ல 3 சென்ட்டுக்கு 3 சென்ட்டுக்கா 3 சென்ட் அடுத்த நாடு போகுதுன்னு சொல்லிட்டு கலர்லாம் மொத்தம் கெல்லாக்குது 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாது சென்ட் உணாண்டுக்குதா 3 கிலோ முதல்ல உணாண்டா 3 கிலோ 1 தான் இருக்குது இதை விடு இல்ல 3 கிலோ 1 இருக்குதா இது விட்றா இது விடு 3 கிலோ 1 இருக்குதா எனக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல உனக்கு எப்ப தெரியும் அதான் வயிறு பெருசா வந்து வயிறு அப்படி எங்க அண்ணன் சிரி அழுவார் அழுதா அழுவாதண்ணா அழுவாதண்ணா அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லி எப்படி உறங்க வைக்கணும் என்னடா பண்ணோம் என்ன பண்ணா உடனே போன பிராந்தி கடைக்கு போயிட்டு ஒரு கோட்டர் வாங்கியாந்து ஒரு பாலாரை ஊத்திட்டா அம்பாடு தூக்கி கிடக்கும் ஆமா பெரியவரே அப்படியே ஊத்திட்டு வச்சுக்கோ அது பாட்டுக்கு தூக்கி கிடக்கும் உன் வேலையை நீ முடிக்கலாம் ஏம்பா அது இல்லாத வேற மாதிரி சொல்லுங்க வயிறு ஃபுல்லா சாதத்தை போட்டு ஊட்டுங்க நிம்மதியா தூங்கும் சாதம் எதுவுமே இப்ப சாப்பிடுது பிறக்கும் போதே வந்து புட்டி பால் குடிக்குதா அது பெருசாவா ஆகும் அப்படியே வந்து புட்டி பிடிக்குது அது புட்டி பிடிக்குது ஆமா எங்க அண்ணன் அழுதாலும் என்ன பூஜை செய்தேனோ பாலகிருஷ்ணப்பா ஏழை மணி கண்ணூர் அங்கே லோலகிருஷ்ணப்பா என்ன பூஜை செய்தேனோ பாலகிருஷ்ணப்பா ஏழை மணி கண்ணூர் அங்கே பாலகிருஷ்ணப்பா அப்படியே ஆனந்த மாதிரி ஏழை மாடி கண்ணூர் அங்கி பாலகிருஷ்ணப்பா என்ன பூஜை செய்தேனோ பாலகிருஷ்ணப்பா ஏழை மாடி கண்ணூர் அங்கி பாலகிருஷ்ணப்பா எங்க அண்ணனே ஒரு புறமா உறங்க வச்சுட்டு கொர்த்திக்கு உண்டான தொழில் சொல்லணும் என்ன எல்லா வேலையும் செய்யலாம் குழந்தை இருந்தா எல்லா வேலையும் செய்யா முக்கியமான ஒரு வேலை ஒரு வேலை செய்யுமா தர வேலை செய்யுமா தர வேலை பெரியமாவை பார்த்தா தெரிஞ்சு என்ன பார்த்தா பால் குடிச்சிட்டு போறே யார கூட மாட்டிச்சா ஐயா கோபாலே
என்ன செய்யும் காலேஜ் சங்கரா காலேஜ் சங்கரா காலேஜ் நோ அது கிராமம் ஒன்று கிராமம் ஒன்று